இன்றைய காலகட்டத்தில் லவ் மேரேஜ் பெஸ்ட்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? இன்றைக்கி பாருங்கள், நிறைய ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சு, ஓகே எனக்கு உன்ன மாதிரி ஒரு பார்ட்னர் தான் தேவை, வாழ்க்கைக்கு உன்னை தவிர்த்து நான் வேறு யாரையும் நினைக்க மாட்டேன். அப்போது ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரப்போசல் வருதில்ல, அதே ப்ரப்போசல் அந்த பொண்ணை கைப்பிடிச்சு வாழ்க்கையில் திருமாங்கல்யம் கொடுத்து 2 பேரும் இணைகிற வரைக்கும் அந்த பிடிவாதம் 2 தம்பதிகளுக்கும், அதாவது 2 நபர்களுக்கும் இருக்குமா இருக்காதா? பட் இப்போ உள்ள யூத்தெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது, கல்யாணம் பண்ணணும்னு தேர்வு செய்ய வேண்டியது, அடுத்து அந்த பொண்ணை ஏதோ ஒரு சில காரணங்களுக்கு தன் தகப்பன் பிடிக்கலை, தாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சூசைட் பண்ணிக்கிறேன், நீ இதெல்லாம் ஒத்துக்காத அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறான், மாறிட்டு தன்னையே ஒரு பொண்ணை வந்து 16 வருஷம் காக்க வைக்கிறது, 10 வருஷம் காக்க வைக்கிறது, சரியா 5 வருஷம் காக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு ஒரு ஈனத்தனமான ஆனால் தோற்று போகிறானே ஏன்? நல்லா கேளுங்களேன். அதாவது வாழ்க்கையில் ஒருத்தர் இணையணும்னு முடிவு பண்ணால், ஒன்ஸ் ஒருத்தரை டெசிஷன் எடுத்து இவங்க தான் என்னோடய பார்ட்னர்னா எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு பிரியக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைய இளைய தலைமுறையில் இல்லை, சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூசைட் ரேட்டு, என்னை வேண்டான்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ மோசமான நிலைமைகள் போயிட்டுருக்கு. இதை நான் ரீசெண்டாக பார்க்குறேன். ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, ஒரு பையனை ரொம்ப அளவுக்கு அதிகமாக விரும்பும்போது என்ன பண்ணுறா, அவன் வந்து கிடைக்கவே இல்லை. சரி, அப்போ நான் உடம்புல என்ன பண்ணிடுறேன், மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய உடம்பையே எரிச்சுக்கிறான். உண்மையான பைத்தியமாக இந்த மாதிரி அற்பமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்காக பெண்கள் ஏன் தன்னை தண்டிச்சுக்கணும்? இது என்னோட கேள்வி. இன்னொன்று, ஒரு ஆண் தன்னுடைய தாய் தகப்பன் தவறு செய்யும் பொழுது ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறானோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த பொண்ணுக்காக போராடக்கூடிய சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு வாழ்வை அழிக்காமல் அந்த பொண்ணுக்கிட்ட பிடிச்ச விஷயங்களை சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதமாகணும். உண்மைதானே? இதில் மறுப்பு இருக்கா? சரிங்களா? திருமணம்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதான். ஆனால் ஒருத்தர் வாழ்க்கையை அழிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறதான வாழ்க்கை. திருமணத்துக்கு அப்புறம் கணவனை நேசிக்கணுங்கிறதும், திருமணத்துக்கு முன்னாடி விரும்பியும் கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் எத்தனை பேர் வந்து கோர்ட் கேஸில் நிற்கிறாங்க? எவ்வளோ ஈனமான சூழ்நிலை இது. எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் கோயில்களில் பாருங்கள், ஒரு திருமணம் முடிச்சவங்க 2 திருமணம் 3 திருமணம் 4 திருமணம் முடிச்சவங்க கூட பாரஸ்பாரஸா. நம்மளோட தமிழ் கல்ச்சர் இப்போ எந்த மாதிரி கெட்டு போயிட்டுருக்கு? சிந்திக்க வேண்டிய விஷயங்க. தமிழர் பண்பாட்டில் திருமணங்கிறது விருந்தோம்பலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம பெஸ்ட்டு. ஆனால் இப்போது ஃபாரின் கல்ச்சர் இங்கே வந்துருச்சு. ஒருத்திக்காக ஒருத்தன் வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு நீ போ, வேறு பொண்ணு பார்த்துக்கிறேன், என் அம்மா சொல்லிட்டாங்க, என் அப்பா சொல்லிட்டாங்க, நீ வேண்டாம். ஆனால் முதல் முறை யோசனை எடுக்கிறான்ல, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி, தப்பு இல்லை? இன்றைக்கி நான் சொன்ன கருத்து உங்களை சுற்றி இது பாருங்கள். இது மாத்திரம் இல்லை, பாலியல் வன்கொடுமைன்னு சொல்கிறாங்க. அந்த செக்ஸுவல் அப்யூஸ் வந்து பண்ணிவிட்டு ஒரு பெண்ணை துன்பப்படுத்திட்டு வேண்டவே வேண்டான்னு துரத்துறவன். இதுக்கெல்லாம் சென்னையில் கூட தனியார் ஒரு மையமே நடத்துகிறாங்க. அந்த மையத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சட்ட ஆலோசகர் மூலமாக அவங்களுக்கு என்ன தேர்வு செய்ய முடியுமோ அந்த விஷயத்தையும் தேர்வு செஞ்சு பாதுகாத்துட்ருக்கு. இதுக்கும் இயக்கங்கள் இருக்குது, சரிங்களா? பெண்கள் முன்னுக்கு வரணும். முன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா மனதளவில் நீங்கள் பாதிப்படக்கூடாது, சோர்வடைந்து போகக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களை நயவஞ்சகமாக ஏமாத்தின அந்த ஆண் இருக்கான் இல்லையா, அவனுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். இன்னொன்று, அவன் இன்னொரு பெண்ணுக்கு இதே மாதிரி ஒரு துரோகத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை உணர்த்தணும். அப்படின்னா உங்களுக்கு நடக்கப்பட்ட அநீதியை நீங்கள் வெளிப்படையாக சொல்லும்போது தான் எந்த பெண்ணுக்குமே இனிமே நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் வரும், சரியா? நான் இன்றைக்கி சொன்ன கருத்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.